நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் பேச போகிறோம். மிகுந்த மன இறுக்கத்தோடு பேசுகிற இந்த தலைப்பில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகள், விளம்பர ஆட்சியில் கேள்விக்குறியான பெண்களுடைய பாதுகாப்பு, மிக மோசமான ஒரு சூழலில் தமிழ்நாடு இருக்கின்றது. மிகைப்படுத்தப்பட்ட பேச்சல்லாமல் பல்வேறு பெண்களுக்கு பல நிலைகளிலும், இங்குதான் என்றல்ல, அதில் ரொம்ப வேதனையான விவகாரம் பள்ளி குழந்தைகள், சிறு குழந்தைகள் எங்கெல்லாம் நடக்கிறது என்பதை நாம் அவதானித்து பார்க்க முடியாத அளவிற்கு, எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல மாணாக்கர்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த மோசமான செயல்பாட்டில் அவர்கள் ஈடுபட்டிருப்பது உண்மையிலேயே எங்களை போன்றவர்களை ஒரு பதபதைப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. 2021க்கு அப்புறம் இந்த மாதிரி பாலியல் சேட்டைகள் 4500 என்ற பதிவு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு 2024ஆம் ஆண்டு அதன் எண்ணிக்கை தமிழகத்தில் இந்த போக்சோ சட்டத்தில் 7000 அளவிற்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனசில் ரொம்ப வருத்தம். அதில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் வெறும் 200 மட்டுமே. எங்கே செல்கிறது தமிழ்நாடு? இந்த பாவச் செயல்கள், அநீதியான செயல்கள், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், சித்திரவதைகள், வன்கொடுமைகள் எங்கெல்லாம் நடக்கின்றது? பள்ளிகள், கல்லூரிகள், பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்கள் அனைத்தும் அறிந்தவர்கள் மட்டத்திலே இது அதிகமாக இருக்கிறது என்கின்ற பதபதைப்பான தகவலோடு பெண்கள் வேலை பார்க்கும் இடங்களிலும் ஆன்மீக தலங்களிலும் கூட இந்த அநீதிக்கு அரசு என்ன செய்ய போகிறது? நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நம்மோடு பேசுவதற்காக அதிமுகவினுடைய சார்பில் தோழர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்களை வரவேற்கிறார். ஐயா வாங்க. அதை போன்று நம்முடைய சுபாஷ் சதீஷ்குமார், ஒரு பெண்ணியம் சார்ந்த நம்முடைய சகோதரி, அவர்களும் இணைகிறார். சுபாமா வாங்க. வணக்கம் சார். நம்முடைய அரங்கத்தில் மனநல ஆலோசகர் டாக்டர் யாழினி அவர்கள் எம்மோடு இணைகிறார். அம்மா வாங்க. வணக்கம். கல்லூரி மாணவியாக வர்ஷினி வாங்க. வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் வழக்கறிஞர் தோழர் மெய்யப்பன் ராமசாமி அவர்களும் இணைய போகிறார். இளந்தமிழ் சார், உங்கள்கிட்டேருந்து ஆரம்பிப்பது சாலை சிறந்தது. நான் முதல்ல பேசினதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நீங்கள் குறிப்பிட்டதைப் போலவே ஒரு மிகுந்த கனமான இதயத்தோடு தான் நம்ம இன்றைக்கு இந்த விவாதத்துல எதையுமே பேச முடியுங்கிற சூழல். இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் இவ்வளவு அதிகமான பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள் என்பது இவ்வளோ அதிகமாக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே பதிவாயிருக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதாவது வேலைக்கு போகின்ற பெண்களாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கு செல்லுகின்ற சின்னஞ்சிறு சிறுமிகள், அந்த பள்ளி மாணவிகளாக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவிகள், இது ஏதோ சாலையில் போகின்ற பொழுது ரவுடித்தனம் பண்றவன் செய்யக்கூடிய வேலைகள் இதுல உள்ளடக்கப்பட்டிருந்தாலும், அரசு பள்ளிகளிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் இந்த சின்னஞ்சிறு பிஞ்சுகளை சிதைக்கின்ற நிகழ்வுகளை ரொம்ப அதிகமா பார்க்கறது மிகுந்த மனவேதனைக்குரியது. கண்டிப்பா. இன்னும் ஒரு குறிப்பிட்ட வழக்குல பாத்தீங்கன்னா, ஒரு காவலர் ஒரு 2-3 பேரோட சேர்ந்து கொண்டு ஒரு பெண்ணை நாசப்படுத்தி விட்டு ஒசூருக்கு தப்பி சென்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். சென்னை அண்ணா நகர்ல ஒரு சின்னஞ்சிறுமி ஒரு சிலரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் காவல் நிலையத்துல போய் புகார் செய்த போது அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர்களையே மிக கொடுமையான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆளாக்கிய அந்த ஒரு பெண் காவலர், அதுதான் அந்த காவல் ஆய்வாளர், ஒரு பெண், குற்றம் இழைத்தவனுக்கு ஆதரவாக நின்று அந்த பெற்றோரை மிக கடுமையாக கிட்டத்தட்ட நிர்வாணப்படுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தி மிரட்டியதாக செய்தி வெளிவந்து அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது.
உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பெண் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னதற்கு இந்த கேடுகட்ட விளம்பர திமுக அரசு அந்த அதிகாரியை பக்கத்துல இன்னொரு ஸ்டேஷனுக்கு தான் டிரான்ஸ்பர் பண்ணாங்களே தவிர எந்த விதமான கடுமையான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்ற இந்த ஒரு விஷயம்தான். இது ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இப்படி அரசாங்கம் தவறிழைப்பதற்கும் தவறு இழைப்பவர்களுக்கு ஒத்துக்கையாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் சிவப்பு கம்பளம் விரித்து வெஞ்சாமரம் வீசுகின்ற வெட்கங்கட்ட வேலையை செய்யும் போது தமிழ்நாட்டில் எப்படி சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும், மகளிருக்கு தமிழ்நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கறதான் நான் முத்தாய்ப்பாக முதற்கட்டமாக வைக்கின்ற கேள்வியாக இருக்கிறேன். தொடர் இளந்தமிழ், உங்களுடைய முதல் கருத்தை எடுத்துக்கிறேன். சுபா மேடம், சுபா சதீஷ்குமார், சொல்லுங்க சார். நம்முடைய வழக்கறிஞர் இளந்தமிழ் அவர்கள் ரொம்ப இறுக்கமான மனதோடு பேசினார். ஒரு தந்தையாக அப்படித்தான் பேச முடியும். இந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் பள்ளியில் எங்கே நடந்திருக்குன்னா, அதிர்ச்சி ஊட்டக்கூடிய அளவில் 3 ஆசிரியர்கள் அரசு பள்ளியில் சின்னசாமி, ஆறுமுகம் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆதி திராவிட நலத்துறை சார்ந்த ஹாஸ்டலில் நடந்திருக்கு. திருச்சி மேல்புதூர் பள்ளியில் மாணவி பள்ளியிலிருந்து வரும்போது 7 பேர் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டத்திலும் இதை போன்ற கொடுமை, தஞ்சை ஒரத்தநாடு. இப்படி இந்த வழக்குகள், இந்த மாதிரியான தவறுகள் தமிழ்நாட்டில் தொடர்வது பெரும் அதிர்ச்சியை உள்ளாக்கியிருக்கிறது. இது கானாவா, கென்யாவினுடைய புறநகர் பகுதியா, அல்லது நைஜீரியாவா, டான்சானியாவா, எத்தியோப்பியா என்ற கேள்வி எங்களுக்கு எழுகின்றது. நாகரிக சமூகமுள்ள இந்த தமிழ்நாட்டில் தொடரும் இந்த பாலியல் பலாத்காரத்தை எப்படி பார்க்குறீங்க சுபா? சார், பொதுவாகவே கோவிடுக்கு பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இங்க இந்தியா முழுவதுமே அதிகரித்துதான் காணப்படுகிறது. அதுல கொஞ்சம் ஹை ரேட் இருக்கிறது பாத்தீங்கன்னா டெல்லி, ஆந்திர பிரதேஷ், கேரளா, தமிழ்நாடு அதெல்லாமே டாப்ல இருக்காங்க. ஆனா கிரைம் ரேட் எங்க கம்மியா இருக்கு இந்த கோவிடுக்கு பிறகுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான விஷயமா, படிப்பறிவே இல்லாத மாநிலமா நம்ம சொல்லப்படுற வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம்லயும், ஒரிசாலையும், ஹிமாச்சல் பிரதேஷ்ல கூட இந்த கிரைம் ரேட் கம்மியா இருக்கு. தமிழகம் தற்போது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கும் மாநிலத்துல 5வது இடத்தை வகிக்கின்றது. போக்சோ, பெண்களுக்கு எதிரான போக்சோ வழக்குகளில் 3வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது தமிழகம் சார். 21% டே பை டே இன்க்ரீஸ் ஆகுது. 2 மணி நேரத்திற்கு ஒரு பெண் அபியூஸ் பண்ணப்படுகிறாள். அது பெண்களா இருக்கட்டும், சிறுமிகளாக இருக்கட்டும், அபியூஸ் பண்ணப்படுகிறாள்னு சொல்லப்படுது. ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, ஒரு கர்ப்பிணி பெண்ணை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தி அந்த ட்ரெயின்ல இருந்து தள்ளிவிட்ட சம்பவம் பார்க்கும் போதே நெஞ்சு பதன்னு சார். இந்த மாதிரி ஒரு குற்றம் செய்தவரை சுமந்தவளும் ஒரு பெண் தானே அப்படின்னு நமக்கு நினைக்க தோன்றியது. அந்த பையன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் தான். அவன் ஏற்கனவே குற்றவாளின்னு பல முறை நிரூபிக்கப்பட்டிருக்கான். அவனுக்கான தண்டனைகள் முறையாக கிடைக்கப்பட்டிருக்குமே ஆனால், நீதி தாமதப்படாமல் கிடைக்கப்பட்டிருக்குமே ஆனால், அவன் இந்த குற்றத்தை செய்வதற்கு ஏதுவாக இருந்திருக்காது. அடுத்ததாக ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க, 55% இளம் குழந்தைகளுக்கான திருமணம் தமிழகத்தில் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. 31% ரேப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதிலும் குறிப்பாக 24.33% தலித், அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், இளம் பெண்கள் சீரழிக்கப்படுகிறார்கள். பெண்கள் சார், இளம் பெண்கள் இல்ல, வயதானவர்கள் இல்ல, அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக சீரழிக்கப்படுகிறார்கள். நம்ம சமூக நீதிங்கிறோம், பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறோம், எல்லாமே நீங்க ஹையஸ்டா கொடுக்குறோங்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. 24% குழந்தைகளுக்கு எதிரான சைல்ட் அபியூஸ் அது அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சார்ஜர் ஷீட்டே 30% தான் போடப்படுறாங்க. நம்ம இவ்வளவு வருது இல்லையா, இப்ப ஆஃப் லேட் நமக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றோம். ஏன்னா இந்த 2021 இந்த தமிழக அரசு பதவி ஏற்கும் போது 8688 போக்சோ கேஸ் மட்டும் பெண்டிங்ல இருந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது போல 202 தான் கன்விக்ஷன் கேசஸா இருந்தது. நவம்பர் 2021 இந்த தமிழக அரசு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. எதுக்கு? இந்த கேஸ் எல்லாம் என்ன பிரச்சனை, இதெல்லாம் எப்படி தீர்க்கணும் அப்படிலாம் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க. வாட் இஸ் த ரிப்போர்ட் சப்மிட்டட் பை தட் கமிட்டி? அந்த ரிப்போர்ட்டினுடைய நிலை என்ன இன்று? ஆனால் அதே போக்சோ சட்டத்துல 10,857 கேஸ்கள் பெண்டிங்கா இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது.
சமீபத்துல கூட பார்த்தோம் 2 குழந்தைகளுக்கு 20 பேர் செய்து பாலியல் வன்கொடுமை வழக்குல கிட்டத்தட்ட 20 வருடம் தண்டனை கொடுத்திருப்பதாகவும் அதை எதிர்த்து இவர்கள் மேல்முறையீடு செய்திருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. சோ இந்த தண்டனை எல்லாம் எப்ப சார் நடக்க போகுது? இவங்க மேல்முறையீடு செஞ்சு அதுக்கு ஒரு அப்பீல் வந்து அதுக்கு ஒரு வாய்தா வாங்கி அதுக்கு ஒரு குற்ற நிகழ்வுகள் திரும்பி சாட்சியங்கள் எல்லாம் விசாரித்து எப்ப இதெல்லாம் பண்ண போறாங்க? நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகளுக்கு அந்த காலத்துல எல்லாம் ஒரு குழந்தைன்னு இருந்தாங்கன்னா வெளியில எங்க வேணா போவாங்க, எந்த வீட்டுல வேணா சாப்பிடுவாங்க, அப்பா பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு முகம் அறிமுகம் இல்லாதவர்கள் கூட ஒரு நல்ல ஒரு நட்புறவுள்ள அந்த குழந்தையை கையாண்டாங்க. ஆனா இன்றைக்கு எல்லா இடத்துலயுமே நெருக்கமான சொந்தங்கள் தான் அதிகமா இருக்காங்க. குழந்தைகள் பெற்றோர்களுக்கு பிறகு பள்ளிகளில் தான் அதிக நேரம் செலவிடுகிறார்கள். அந்த இடத்துல கண்ணியம் மிக்க ஆசிரியர்களால் கண்ணிய குறைவான செயல்பாடுகள் நடைபெறுவதை சமீப கால நிகழ்வுகள் நமக்கு காட்டுகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, பள்ளிகளில் நீங்க சொல்லித்தர ஆசிரியர்கள் எவ்வளவு கவனமா இருக்கணும். ஆசிரியர்கள்னாலே ஒரு மரியாதை வரணும். ஒரு தெய்வம் முன்னாடி வராங்க, இல்ல ஒரு ஆசிரியர் முன்னாடி வராங்க, நீங்க யார வணக்கம் சொல்லுவீங்க அப்படின்னு சுவாமி விவேகானந்தரை கேட்டபோது, என்னுடைய குருவுக்கு தான் நான் முதல்ல வணக்கம் சொல்லுவேன். என்னப்பா தெய்வம் வராங்க நீ குருவுக்கு சொல்றியே அப்படின்னு சொல்லும்போது, அந்த குரு தான் எனக்கு அந்த தெய்வத்தையே வழிகாட்டியதுன்னு சொன்னாராம் சுவாமி விவேகானந்தர். அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த இந்த தேசத்துல நம்ம எந்த மாதிரியான ஒரு விஷயங்களை குழந்தைகளுக்கு இல்ல, பெண்களுக்கு இல்ல, நம்ம கூட இருக்கிற சக மனிதர்களுக்கு நம்ம தரோம் அப்படிங்கறத ஒவ்வொருவரும் உணர வேண்டும். மனிதர்கள் இங்க மனிதராக இல்லாமல் மாக்களாக, இன்னும் சொல்ல போனால் மனிதர்கள் இருந்து மிருகமாக மாறுவதை தான் நாம் இந்த நிகழ்வுகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன சார். இது என்னோட முதல் பார்வையா நான் வைக்கிறேன். ரொம்ப நன்றி. நம்மோடு இப்போது டாக்டர் மனநல ஆலோசகர் யாழினி அவர்கள் இணைகின்றார். வாங்க தோழர் யாழினி, இப்போது இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு டாக்டரா மனநல ஆலோசகரா உங்களுடைய கருத்து என்ன? நாம் சுருக்கமாக சில முகவரிகளை கொடுத்தோம், நம்முடைய ஆளுமைகளும் பேசினார்கள். தமிழ்நாட்டில் அதிகரித்து வருகின்றது, இதில் நிறைய இருக்குது, என்கிட்ட சாட் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன், எல்லா மாவட்டங்களிலும் தொடர்கின்றது. அந்த குற்றப்பதிவுகளே 7000, இன்னும் பதியாத குற்றங்கள் ஏராளம். எப்படி பார்க்குறீங்க? உளவியல் ரீதியாக இதை வந்து சுருக்கமாக சொல்லணும்னா, இது வந்து ஒரு மனித உரிமை அத்துமீறல் மட்டும் இல்லை, ஒரு தனி மனிதரோட ஒழுக்க சீர்கேடு மற்றும் தனி மனிதரோட பொறுப்பின்மை தான். அதாவது ஏதோ ஒரு இடத்துல அவங்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் கட்டுப்பாட்டை மீறி அவர்கள் செயல்படுகிறார்கள். எங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த நிலைமை கிடைக்குதோ, எங்கெல்லாம் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து அவங்க அத்துமீறல்கள் செயல்படுத்துறாங்கன்னா அவங்களோட யோசனைகள் சிந்தனைகள் எல்லாமே இதை ஒட்டி இருக்குது. அப்ப அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ, ஆசிரியர் வேலை பார்க்குறாங்களோ, இல்லை அவங்க வந்து வேற ஏதாவது பொறுப்புள்ள வேலைகளில் இருக்கிறார்களோ, எந்த மாதிரி பொறுப்புல இருந்தாலும் தனி மனிதர்களாக அந்த ஒழுக்க நெறிகளை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், அதை கடைபிடிக்கிறார்களோ அதை பொறுத்து தான் வந்து அவருடைய செயல்பாடுகள் அமையும். ஏதோ அந்த 5 இல்லை 8 மணி நேரம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறதோ, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பொறுப்புகளை செய்வதோ அதனால் மட்டும் அது நிர்ணயிக்கப்படுறதில்ல. மற்றபடி அவங்க நேரம் செலவிடுதல், அவர்களுடைய எந்த மாதிரி கருத்துக்களை உட்கொள்ளுகிறார்கள், அது எந்த மாதிரி ஒரு வீரியத்தை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ இந்த கர்ப்பிணி பெண் விஷயத்துல அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஹாபிச்சுவல் இவருன்னு சொல்றாங்க, ஒஃபெண்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா அவருக்கு இந்த மாதிரி செயல்திறன்கள் எப்படி வந்தது? அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப டிப்பிக்கலா அவர் வந்து ஒரு சோசியோபேத். எந்த விதமான சமுதாய அக்கறையும் இன்றி, எந்த விதமான சமுதாய செயல்பாடுகளையும் விதிமுறைகளையும் மதிக்காமல் தன்னுடைய சுயத்தை மட்டுமே மேன்மைப்படுத்தணும், அதை மட்டுமே அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுய மனப்பான்மையோடு மற்றவங்களுடைய கஷ்டத்தையோ உணர்வுகளையோ ஒரு மதியாமை நிலைமையில தான் அவர் வந்து அந்த மாதிரி பண்றாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமையில அவர் பண்ணணும்னா எந்த மாதிரி விஷயங்கள் அவர் மூளையில இருக்கும்? இப்போ நம்ம எல்லாருமே இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். யாரா இருந்தாலும் சரி, நம்ம எந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம மூளையில செலுத்துறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மீது ஆதிக்கம் செலுத்துது சார். இதுல ஒரு நல்ல விஷயம், ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. எந்த மாதிரி விஷயங்களை நாங்க மூளையில செலுத்துறோம், அதற்கு இன்றைக்கு வளர்ச்சியுடைய காலங்கள், செல்போன்கள், சர்வதேச தொடர்புகள், இன்டர்நெட்டுகள். நீங்கள் பல பேரை சந்திச்சிருப்பீங்க, உளவியல் ரீதியாக உங்களோடு பேச்சுவார்த்தை முகமுகமாக அவர்கள் கதைத்திருப்பார்கள். எந்த மாதிரி காரணங்கள் இதற்கு காரணமாக அமையும்? இப்போ எல்லாருக்குமே இன்டர்நெட்டு, சோஷியல் மீடியா இதெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்குது. அதன் மூலமாக வர நிறைய விதமான இன்புட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலந்து வருது. அப்போ முக்கியமாக வந்து சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், வயசானவங்க எல்லாருமே வந்து இதுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. நிறைய விஷயங்கள் நம்மளை ஈர்க்கிற விஷயங்கள், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் வீடியோஸ் நிறைய வருது. பான் வீடியோஸ் நிறைய வருது. செக்ஷுவல் வீடியோஸ் சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி
கேஷுவலா நம்ம வேற ஏதாவது ஒரு பார்த்தாலும் செயல் வருது. இருந்தாலும் நடுவுல வருது. இப்ப இதனால வந்து நம்ம சுபாவமாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோஷியல் அனிமல்ஸ், சுபாவமாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விருப்பங்களுக்கு நம்மை வந்து செலுத்துகிற மனிதர்கள் தான். ஆனால் ஒரு சமுதாய கட்டமைப்புள் ஒரு தனி மனித நெறிக்குள் நாம் வந்து ஒழுக்கப்படும் பொழுது மட்டும்தான் நம்மளால அதை நேர் வழி செலுத்த முடியும். ஏதோ ஒரு இடத்துல இது அதிகமா நமக்கு மனசுக்குள்ள செலுத்தும் பொழுது எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அங்க வந்து அவங்களுடைய மிருகத்தனத்தை அவர்கள் காட்ட நேரிடுகிறது. அந்த மாதிரி ஒரு மிருகத்தனமான செயல்ல வந்து பாத்தீங்கன்னா இதை எதுக்கு வந்து கரெக்டா நம்ம ஒப்பிட்டோம்னா நமக்கு வந்து புரியும்னா, நல்ல போதை பொருள் உட்கொள்ளுறாரு ஒருத்தர் வந்து ஆல்கஹால் பயங்கரமா குடிக்கிறாரு, ஒரு மது வந்து பயங்கரமா குடிச்சிருக்காரு, இல்ல ஒரு போதை பொருள் கஞ்சா இந்த மாதிரி ஏதாவது ஒரு போதை, அந்த போதையில இருக்கும்பொழுது அவங்களுக்கு கண்ணு மண்ணு தெரியாது, யோசிக்க மாட்டாங்க, உணர்வுகள் இருக்காது. அந்த போதையில பாத்தீங்கன்னா கொலை பண்ணுவாங்க, கற்பழிப்பாங்க, எதுக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு நிலைப்பாடு இருக்காது. அதே மாதிரி ஒரு நிலைமையில தான் இவங்களும் இருப்பாங்க. எப்பெல்லாம் இவங்க உட்கொள்ளுகிற விஷயம் வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செலுத்துகிறதோ, அவசியம் இல்லாத விஷயங்கள், இந்த மாதிரி பாலின விஷயங்களை அவர்கள் எடுத்துக்கிறாங்களோ அதெல்லாம் மூளையில அவங்களை எந்த மாதிரி ஆயிடும்னா இந்த மாதிரி மாம்சத்தை தேடுகிற மிருகங்களாக மாறுகிறது. அப்ப சுய இச்சை, அந்த சுய இச்சை அடக்கம் இல்லாத நிலைமையில தான் இவங்க வந்து எந்த விதமான அந்த மாதிரி அந்த மிருக மூளை வேலை செய்யும் போது சார் அவங்களுக்கு வந்து யோசிக்கிற தன்மையோ இல்ல உணர்வு பூர்வமா மதிக்கிற தன்மையும் அந்த இடத்துல செயல் எழுந்துரும். டாக்டர் யாழினிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் ஒரு மனநிலை ஆலோசகர் டாக்டர், கவுன்சிலிங் பண்ணும்போது ஒரு வார்த்தை கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க, ஹேபிச்சுவல் அஃபெண்டர் பிகாஸ் ஆஃப் த நேச்சுரல் கிரியேஷன். அதை வந்து மாற்றுவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டா? பிறவியிலே சிலர் கல்பிரிட், பிறவியிலே செக்ஸுவல் எண்ணங்கள் தூண்டப்படுவது, இப்படிப்பட்ட ஹேபிச்சுவல் ஆஃப்டரில் ஹேவ் யூ காட் ஆஃப் அன் எவிடன்ஸ், ஏதாவது ஒரு ஆதாரங்கள், மருத்துவங்கள், கலந்துரையாடல் மூலம் இந்த பாவச் செயல்களில் இந்த படுதூரமான காம வேட்கை கொண்ட மனிதர்களை மாற்றுவதற்கு ஏதாவது மருத்துவம் உண்டா? சார் இயல்பா சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே காம உணர்வுகள் இருக்கு. மனிதர்களா இருந்து காம உணர்வு இல்லைன்னா அது அப்நார்மல். காம உணர்வுகள் இருக்கும். ஆனால் அதை நிலைப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள அதை எப்படி நம்ம செலுத்தணும், எப்படி வெளிப்படுத்தணும்னு ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. இதை யாரெல்லாம் வந்து அத்துமீறுகிறார்களோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சமுதாயத்தை எப்போ அவங்க வந்து ஒழுக்கங்களை கடைபிடிக்காம இருக்கிறார்களோ, அத்துமீறல்களில் ஈடுபடுகிறார்களோ, மொத்தம் அவங்களை அபியூஸ் பண்றது அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளும் பொழுது இது ஒரு மன நோயா மாறிடும். அப்ப இல்லைனாலும் பிரச்சனை தான். அதிகமா அதை வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி மற்றவங்களை துன்புறுத்துற அளவுக்கு அவங்க போகும்போது அதுவும் வந்து ஒரு பெரிய சீர்கேட்டை தான் அது ஏற்படுத்தும். அந்த இடத்துல பெரிய விளைவுகளும் அழிவுகளும் ஏற்படும். இன்னும் பல விஷயங்களை நான் படிக்கிறேன். இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பெரும்பான்மையான தகவல்களை பார்க்கிற போது எனக்கே ஒரு ஆச்சரியம். இந்த குற்றவாளிகளில் பலர் 95% இரத்த உறவுகள், அறிந்தவர்கள். இதுதான் படுபயங்கரமான ஷாக். தொழி சுபா அவர்களும் கூட சொல்லி காட்டினார்கள். இந்த 95% ஆமா மச்சான் இப்படித்தான். நான் எல்லோரையும் சொல்லவில்லை, எல்லோருக்கும் குடும்ப உறவுகள் உண்டு. இதை எப்படி பார்க்கின்றீர்கள்? இதுக்கான காரணங்கள் என்ன? இதற்கான பாதுகாப்பு என்ன? அறியாத பிள்ளைகளை, தெரியாத பிள்ளைகளை நாங்கள் எப்படி இதை காப்பாற்ற வேண்டும்? சார் அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். எங்கெங்கெல்லாம் அவர்கள் மூளை சிந்தனை எல்லாமே இந்த மாதிரி காம உணர்ச்சிகளால் நிறைந்து அவர்கள் வந்து மனிதர்களா இருப்பதில்லை. அவங்க சொன்ன மாதிரி மாக்களா தான் மாறிடுறாங்க, மிருகங்களா. ஆமா, மிருகங்களா. நம்ம வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ரொம்ப தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். மனுஷங்களா நம்ம வந்து செயல்படும் பொழுது, நம்ம மூளை செயல்படும் பொழுது நமக்கு வந்து யோசிக்கிற மூளை, அதுக்கப்புறம் நமக்கு வந்து நிதானிக்கிற மூளை, உணர்வுகளை ஆமா நிதானிக்கிற மூளை, கடைசியில தான் இந்த மிருக மூளை இருக்கும். இந்த மிருக மூளை தான் வந்து முதல் செயல்பாட்டிற்குள் வந்தது. அது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், சுய இன்பத்தையும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து நல்லா ஓடணும் அப்படிங்கிறது, அந்த வாழ்க்கையை நல்லா நடத்தணுங்கிறதா அதோட எண்ணமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும் பொழுது, நிலைப்பாட்டுல இருக்கும் பொழுது அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள், இந்த மாதிரி காம உணர்ச்சிகளை ஏற்படுத்துகிற விஷயங்களை அவங்க பார்த்து அவங்களுக்கு வந்து பழகிருச்சு. அதை எங்கேயாவது வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப வறியவர்கள், வல்னரபிள், அவங்களுக்காக தங்களை பாதுகாக்க முடியாத குழந்தைகள், தனியா இருக்கிறவங்க, பலவீனமான பிள்ளைகள், ஆமா அந்த மாதிரி இடத்துல அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணறதுக்கு தயங்குறது கிடையாது. அது வந்து ஒரு மிருகத்தனமான செயல். அது வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த இடத்துல ஒரு நோயின் தாக்கத்தை அவர்கள் மீது ஏற்படுத்துகிறது. இன்னும் வந்து அவங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு சென்ஸ் ஆஃப் ஷேமோ, கில்ட்டோ, ரிமோஸோ இருக்காது. அதை பற்றி கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லை. இன்னும் ஒரே ஒரு கேள்வி டாக்டர் யாழினி, எனக்கு என்னன்னா, நீங்க சொன்னீங்க ஒரு சோசியோ அனிமல், மனிதன் அப்படித்தான், காமத்தாலும் கோபத்தாலும் குரோதத்தாலும் படைக்கப்பட்டது. அது கடவுளிடத்தில் கேட்கணும், இல்லை இருக்கணும். அதை நான் கேட்கவில்லை. இந்த பள்ளி ஆசிரியர்கள் சின்னசாமி, ஆறுமுகம், பிரகாஷ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அவன் ஒரு 3 பேருமே அரசு ஆசிரியர்கள். இந்த குழந்தை வரவே இல்லை ஸ்கூலுக்கு. தருமபுரியில் நடந்தது.
ஹெட்மாஸ்டர் ஒரு மாதம் ஆகி இந்த குழந்தை வரலன்னு கேட்டால் அந்த அநியாயம் வெளியே வருகிறது. மிருகத்தனமான விவகாரங்களுக்கு ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸாக இருக்கக்கூடிய செய்யலாம், ரவுடிகள் செய்யலாம். ஆனால் பள்ளியில் இந்த ஆசிரியர்கள் இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த பிள்ளையை கொடுமைக்கு உட்படுத்துகிறார்கள். இது என்ன விதமான மரணம் டாக்டர்? நான் இந்த இடத்துல மறுபடியும் ஒரு விஷயத்த நான் வந்து நிலைப்பாடாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான் சார் சமுதாயம். ஒவ்வொருத்தருக்கும் சமுதாய பொறுப்பு இருக்குது, சமுதாய கடமை உணர்ச்சி இருக்குது, அந்த இடத்துல ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. எப்போல்லாம் வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸாக இருந்தாலும் அவர்களுடைய பொறுப்பை அவர்கள் எவ்வளவு நிலைப்பாடாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள், அந்த இடத்துல அந்த கண்ணியத்துக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கண்ணியத்தை கொடுக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் அவங்க வந்து மிருகங்களாக தான் இருக்காங்க. இப்போ ஆட்டு தோல் போத்துன புலி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பசுத்தோல் போத்திய புலி, அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா சும்மா ஒரு சமுதாய கட்டமைப்புக்காக நான் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்குள்ள இருக்கிற மிருக வக்கரங்கள் வெளியே வர ஆரம்பிக்குது. எது வந்து நம்மை ஆக்கிரமிக்குதோ அது நம் மீது செயல்படுகிறது, நம்மை ஆளுமை செலுத்துகிறது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா சமுதாய கட்டமைப்புகளும் சமுதாய கட்டுப்பாடுகளும் ரொம்ப வந்து கடுமையாக்கப்பட வேண்டும். எந்த தைரியத்துல அவங்க வந்து சார் இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த விதமான விளைவுகளும் தாக்கங்களும் ஏற்படுகிறதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிஹேவியர்ஸை நம்ம ஷேப் பண்ணிக்குவோம். இதே வந்து ரொம்ப கடுமையான தண்டனைகள் இருந்தால் அது வந்து அவங்களோட நிலைப்பாடுகளை ஒரு அளவுக்கு ஒழுக்கப்படுத்துவதற்கு அது ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்கும். இப்ப நம்ம நிறைய பார்த்தோம், அவங்க சொன்னாங்க 200 போக்சோ கேசஸ் தான் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ 5000 இருதுல 200 தானா நமக்கு மக்களுக்கு என்ன செய்தியை கொண்டு போய் செலுத்துறோம்னா இதெல்லாம் எங்களுக்கு முக்கியம், நீங்க கொண்டு வாங்க, உங்களுக்கு நடந்த அநியாயம் அக்கிரமம் இதெல்லாம் நீங்க கொண்டு வாங்க, நாங்க கேட்டுட்டு அதுல எங்களுக்கு எப்ப முடியுமோ அப்பதான் எங்களுக்கு வந்து விளைவுகள் செலுத்த முடியும், அதுலயும் எங்களுக்கு பெருசா அக்கறை இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அதோட விளைவுகள் இருக்கு. ஏன்னா அவுட்கம் அதை தான் காட்டுது. அப்ப அந்த மாதிரி ஒரு விளைவுகளை நம்ம கொடுக்கும்போது தப்பு செய்யறவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஏதுவா போகுது. பிளஸ் அவங்களுக்கு நல்ல பவர்லயோ அத்தாரிட்டிலயோ யாராவது தெரியும் போது ஒரு அசட்டை ஏற்படுகிறது. அவங்களுடைய அந்த தனி மனித ஒழுக்கத்தை பரவாயில்லன்னு அசட்டை பண்ணுவதற்கு இது ஒரு பெரிய டூலா அவங்களுக்கு மாறிடுது. கரெக்ட் டாக்டர், நம்ம நிறைய பேசியிருக்கோம். நம்மோடு இப்போது தற்போது சென்னையில் ஒரு பிரபலமான கல்லூரியுடைய மாணவி வர்ஷினி நம்மோடு கலந்து கொண்டிருக்கிறார். வர்ஷினி வாங்க. வர்ஷினி, இப்போ பொதுவாக இந்த பாலியல் விவகாரங்கள் அத்துமீறுகிறது, அது குறித்து நாம் நிறைய சமூக வலைத்தளம் பார்க்குறோம். சமகால நிகழ்வுகளில் நீங்கள் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவி எந்த மாதிரி பிரச்சனைகள், பெண் பிள்ளைகள் 20 வயது 21 பிள்ளைகள், பெரிய பிள்ளைகளும் கூட, பெரிய மனிதர்கள் கூட, கல்யாணமானவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். உங்களுடைய புறச்சூழ்நிலை சொல்லுங்கள், எந்த மாதிரியான கொடூரங்கள், கொடுமைகள் இன்றைக்கு இருக்கிறது? ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கக்கூடிய நான் இருக்கக்கூடிய இந்த சமூகம் என்னை எப்படி ஒரு பெண்ணாக நான் எப்படி உணர்றேன், அதே மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய சக பெண்கள் எப்படி உணர்றாங்க அப்படின்னா, நான் இங்கே என்னோட சரௌண்டிங்கில் நான் சேஃபாக இருக்கிறேங்கிறதையும் தாண்டி ஏதோ ஒரு பொண்ணுக்கு நடக்குது ஆனால் எனக்கு நடக்கலை, அதனால நான் லக்கி, நான் சேஃபுங்கிறதையும் தாண்டி எனக்கு நடக்கலையே அந்த அளவுக்கு நான் ஏதோ ஒரு விதத்தில் லக்கிங்கிற ஒரு அந்த உணர்வை தரக்கூடிய ஒரு சமூகத்தில் இருக்கிற மாதிரி தான் அந்த பெண்கள் நாங்கள் வந்து உணர்ந்துட்டுருக்கோம். இதில் வந்துட்டு இத்தனைக்கும் முக்கியமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த அரசாங்கமாக இருக்கட்டும், இந்த சொசைட்டியாக இருக்கட்டும், ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் அதற்கான அதோட நடவடிக்கைகளோ எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதோட அது நின்றுது. இப்போ ஒரு இடத்துல ஒன்று நடக்குது அப்படின்னா மேக்சிமம் நடக்கிற விஷயங்களில் போய் நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து கேமரா ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ரிட்டன் எல்லா கேஸ்லேயுமே இது வந்துட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்துட்டு அரசாங்கமாக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், அந்த நடந்த விஷயத்த அந்த இடத்துலையே நம்ம வந்துட்டு அதுக்கப்புறமும் சரி பண்ணாதனால தான் திருப்பி அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா, நான் இப்போ ஒரு காலேஜில் படிக்கிறேன், ஒரு பிரபலமான காலேஜில் படிக்கிறேன். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த இஷ்யூ இருந்தது. அத்தகைய நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துலையே அப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் வாங்கலேன், ஒரு வந்துட்டு தன்னுடைய ஒரு பெண்களுடைய நிலைமை சொல்கிறேன், இந்த குப்பம் சொல்கிறாங்களே, சேரி பக்கத்தில் இருக்காங்க, அங்கே வாழக்கூடிய அதனுடைய பெண்களோட நிலைமை வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்கள விட நான் எவ்வளவோ பரவாயில்லைங்கிற ஒரு அளவில் தான் நான் வந்து இப்போ இருக்கேன். அதாவது அந்த வார்த்தைகளை நான் திருத்திக் கொள்கிறேன். குப்பம் சேரி என்று நாம சொல்லக்கூடாது, அந்த வார்த்தை அப்படி அல்ல.
அது அந்த வார்த்தை நீங்கள் அறியாமையில் சொல்கிறீர்கள், நான் அதை சொல்கிறேன். அந்த வார்த்தை அப்படி அல்ல, சேரி என்றெல்லாம் ஒன்றல்ல. நம்மை போன்று சமமான மனிதர்கள் தான். அவர்கள் வாழ்விலில் ஒடுக்கப்பட்டு விளிம்பு நிலை மக்களாக அடையாளப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய எளிய நிலையும் டாக்டர் சொன்ன மாதிரி யாழினி சொன்னதை போன்றும் அவர்களுடைய இயலாமையும் பயன்படுத்துகிறார்கள். சொல்லுங்கள். இதுதான், இதை நான் வந்து தப்பா சொல்லிட்டேன், திருத்திக்கிறேன். அது தவிர நான் உங்களுக்கு திருத்த வேண்டிய கடமை. ரைட். அந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்களா, அந்த எளிமையான மக்கள் இருக்காங்களா, அவங்களோட இடத்துல போய் பார்க்கும்போது வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்களோட நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அதை தான் நான் இப்போ இங்கே சொல்ல வர்றது வந்துட்டு, அவங்களுக்கு வந்துட்டு தன்னுடைய பாதுகாப்புங்கிற தாண்டி தன்னோட பேசிக் நீட்ஸை கூட அவங்களால பண்ண முடியல. ஸோ அப்போ அங்கே அந்த இடத்துல அவங்களோட பாதுகாப்புக்கு என்ன அஷூரன்ஸ் நம்மளால கொடுக்க முடியும்? இங்கே தங்களுடைய அடிப்படையாக அவங்க வந்துட்டு இப்போது ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட பப்ளிக் ரெஸ்ட் ரூம் தான் அங்கே யூஸ் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணி போகிற வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரியான சூழலில் ஒரு இரவில் அவங்களுக்கான அந்த மாதிரி ஒரு தேவையை அவங்க பண்ணிக்கணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த இடத்த நம்ம வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மாணவியாக நான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் நிறைய பேர் ஸ்கூல்ஸ்க்கு வரது கிடையாது, ஸ்கூல் வரது கிடையாது, காலேஜ் வரது கிடையாது. எங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி அவங்களுக்கு நிறையா இருக்குங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். இன்னொன்று வந்துட்டு அதே மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய கமிட்டிஸ்லாம் வைக்கிறாங்க, ஐசிசி கமிட்டி. ஆனால் அது அந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ரொபகண்டா வந்து பண்ண மாட்டாங்க. நிறைய என்ஜிஓஸ் வராங்க, நிறையா பண்ணுறாங்க, கவர்மெண்ட்லேருந்து நிறையா என்ன சொல்கிறது ஈவெண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, காலேஜ்லேயே ஒன்று இருக்குங்கிறது எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே எங்களுக்கு தெரியறதில்ல. அது ஒரு குறைபாடுங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியதுன்னா, இப்போது டீச்சர்ஸே அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ எங்கள் பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டீச்சர் வந்தால் எந்திரிச்சு நின்று வணக்கம் வைங்க, ஒரு டீச்சரை வந்துட்டு எந்த மாதிரியெல்லாம் பார்க்கணுங்கிறத எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த டீச்சர்ஸ்க்கே நம்ம போய் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு குழந்தைய உங்கள்கிட்ட படிக்க வரக்கூடிய குழந்தைங்களை நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு நம்ம இப்போ வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் கல்விங்கிற ஒன்று வேணும், அதே மாதிரி சேஃப்டிங்கிற ஒன்று இதையும் நம்ம கொண்டு வரணும். அதை கொண்டு வர அரசு வந்துட்டு அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். ஒரு விஷயம் நடந்த பிறகு தான் இவங்க எல்லாத்தையும் பார்க்க வராங்க. இளந்தமிழ் சார், இப்போ நம்முடைய மருத்துவர், பிரபல கல்லூரி மாணவி 3 பேரும் பேசினாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு 21லேருந்து 24 இதுகாரம் ஆண்டுக்கு 5000 6000 என்றால் இந்த 24ஆம் மாதம் 7000 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு முன்பு வெறும் 4000 தான். 2015 1500 பேர் தான். அமைச்சர் கீதா ஜீவன்கிட்ட கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க, அரசு தீவிரமாக இருப்பதால் தான் யாரும் இது போன்று அதிகமான பேர் போக்சோவிலிருந்து தவறிவிடாமல் நாங்கள் பதிவு செய்கிறோம். திமுக ஆட்சியில் அதிக விழிப்புணர்வு இருக்கிறது, அதிகாரிகள் தீவிரமாக செயல்படுகிறார்கள், நீதிமன்ற வழக்குகளில் அரசு மற்ற எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க பக்கம் உள்ள நியாயத்தை பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கு நான் முதல்ல பேசினது கொஞ்சம் தான். இதை தாண்டி கிருஷ்ணகிரியில், சிவகங்கையில், கோவையில், திருச்சியில், தஞ்சையில், நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை அண்ணா நகரில் 13 வயசு பிள்ளைகள். அரசாங்கம் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறதா? சொல்லுங்க ஐயா இளந்தமிழ். இல்ல, அமைச்சர் கீதா ஜீவன் அவர் ஒரு பெண்ணாக இருந்தும் தான் சார்ந்த கட்சிக்கு சப்பை கட்டு கட்டணும்னு சொல்லி பேசியிருக்கிறது வந்து வருத்தத்துக்குரியது மட்டும் இல்ல, அது கண்டனத்துக்குரியது. இப்படி இந்த அரசாங்கம் மிக தீவிரமாக மகளிருக்கு எதிரான இந்த வன்கொடுமை குற்ற செயல்களுக்கு எதிராக செயல்படுது, தீவிரமா செயல்படுதுன்னு சொன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த எஃப்ஐஆர் விவரங்களை வெளியிட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு நபரை தாண்டி வேறு யாரும் இல்லை என்று சொன்ன சென்னை மாநகர காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து கொஞ்சம் கூட ஒரு 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 மான உணர்ச்சியே இல்லாம உச்ச நீதிமன்றத்துல போய் கமிஷனர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உத்தரவை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று கெஞ்சிக் கொண்டு நிற்கிற தமிழ்நாட்டு அரசினுடைய அமைச்சர் கீதா ஜீவன் சொல்றதுல என்ன உண்மை இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்க. யாரை காப்பாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் கச்சை கட்டி கொண்டு உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடுதுங்கிறத பாருங்க. இந்த மாதிரி அன்றாடம் தமிழ்நாட்டு மக்களை, குறிப்பாக அங்க டாக்டர் யாழினி அவர்கள் சொன்னதை போல ரொம்ப வல்லரபுளா இருக்கக்கூடிய மகளிர், மிக எளிதாக அவர்களை வீழ்த்து விடலாம் என்று பலவீனமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான, அது சின்னஞ்சிறுமிகளாக மாணவிகளாக இருந்தாலும் சரி, கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளாக இருந்தாலும் சரி, வேலைக்கு செல்லுகின்ற பெண்கள் தனியாராக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு கடந்த மாதம் பாத்தீங்கன்னா சேலத்துல
ஒரு பணியில் இருக்கும்போது இறந்த ஒருவருடைய மனைவி அந்த என்ன சொல்றது, கருணை அடிப்படையில் அந்த வேலையை எனக்கு கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு அடிஷனல் டைரக்டர், கலெக்டரேட்ல இருக்கக்கூடிய ஒரு அடிஷனல் டைரக்டர் கிட்ட போனா, அவர் அந்த பெண்மணியை, வேலை கேட்டு போன பெண்மணியை தன்னுடைய பாலியல் இச்சைக்கு இணங்கணும்னு சொல்லி தொலைபேசி பண்ணி வற்புறுத்தி அது வழக்காக மாறி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், கீதா ஜீவன் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரி தானே. அண்ணா நகர்ல காவல்துறை ஆய்வாளராக இருந்த அந்த பெண் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க சொன்னாங்களே, நீங்க கடுமையான நடவடிக்கை எடுக்க முன் வந்தீங்களா? நாங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுனாலதான் இப்படி எஃப்ஐஆர் எண்ணிக்கை, போக்சோ சட்ட நடவடிக்கைகள் அதிகமா இருக்குன்னு சொல்லக்கூடிய, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம வாய் கூசாமல் பொய் பேசுகின்ற இந்த அமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேல நடவடிக்கை எடுத்தாங்களா? அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தலைவராக சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மாநகர காவல் ஆணையர் மீது உயர்நீதிமன்ற கடுமையான கண்டனத்தை தெரிவித்த போது அவரை காப்பாற்றுறதுக்கு நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடுறீங்களே, இதுதான் உங்க அரசாங்கம் பெண்களை காப்பாற்றுற லட்சணமான்னு கேக்குறேன். இன்றைக்கு நமது எம்ஜிஆர் பத்திரிகையில கூட அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சொன்ன கருத்தை தலைப்புச் செய்தியா முதல் பக்கத்துல போட்டிருக்காங்க. வெறுமன மக்களை அவமதிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லயும் தங்களை தாங்களே விளம்பரப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆடம்பர நிகழ்ச்சிகளிலும் தான் திமுக போகுது என்று சொல்லி, இப்ப கிருஷ்ணகிரியில அந்த 13 வயது மாணவிக்கு ஏற்பட்ட அந்த கொடுமைக்கு 3 பேர் கைது செய்திருக்கிறார்கள். அதற்கு அந்த பெற்றோரும் மக்களும் போராடிதான் அந்த ஒரு நகர்வை அவங்களால செய்ய முடியுது என்பதை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வேதனையோடு சுட்டி காட்டியிருக்காங்க. இது இந்த பாலியல் கொடுமைகள் மட்டும் இல்ல. இப்போ ஒரு ராமநாதபுரத்துல ஒரு இடத்துல ஒரு பாதையை மறித்து ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து தனக்கு இடையூறு செய்கிறார் என்று அவர் புகார் செய்த போது அந்த பெண்மணிக்கு எதிராக ஆபாசமாக பேசுகின்ற அந்த நிலை, பாலியல் வன்கொடுமையை தாண்டி பெண்களுக்கான அந்த அவர்களுடைய தன்மானத்திற்கு மிகப்பெரிய சவாலாக தான் திமுக அரசாங்கத்தினுடைய இந்த ஒரு டெர்லிக்ஷன் சொல்லுவாங்க, அந்த வேலை செய்யற கடமையிலிருந்து தவறியவர்களாக ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு வினாடியும் இந்த விளம்பர திமுகவினுடைய அரசாங்கம் செயல்படுது என்று சொல்லலாம். அதே அந்த செய்தியில புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த சென்னை ஐயப்பந்தாங்கல் இருந்து புறப்பட்ட ஒரு பேருந்துல அமர்ந்திருந்த அந்த மகளிர் வயோதிகர்களை குடி போதையில வைத்த சில இளைஞர்கள் அந்த வண்டியில ஏறி அவர்களை அந்த சீட்ல இருந்து நீங்க என்ன காசு கொடுத்து வர்றீங்களா, ஓசியில தானே பயணம் செய்கிறீர்கள் என்று ஆபாசமாக பேசி அதை தட்டி கேட்ட ஒரு பெண்மணியை மிக மோசமாக தாக்கி ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுத்த அந்த வீடியோ காட்சி வெளியே வந்தபோது பரபரப்பாகுது. கண்டிப்பா. அப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகள் மிக சாதாரணமாக நடக்குது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சியின் மீது, இந்த ஆட்சியின் தலைமை மீது, குறிப்பாக இந்த உள்துறையை கையில வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேல் எந்த மரியாதையும் எந்த மதிப்பும் இல்லாமல் இந்த காவல்துறை இயங்குகிறதா? அதாவது காவல்துறை ஈரல் அழுகிவிட்டது என்று சொல்வார்கள். என்னை பொறுத்தவரை புற்று நோயை போல் காவல்துறை முழுவதுமாக செல்லரித்து போயிருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டிய ஹை டைம் என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இது மிகப்பெரிய நெருக்கடியில தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இருக்குன்னு தான் நம்ம இதுல இருந்து பார்க்கணும். நம்மோடு உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் தோழர் மெய்யப்பன் ராமசாமி அவர்கள் இணைகிறார். மெய்யப்பன் ராமசாமி, உங்களை இந்த நிகழ்ச்சியினுடைய நான் வரவேற்கின்றேன். குறிப்பாக சுருக்கமான கேள்வி என்னவென்றால், தமிழ்நாட்டில் தற்போது நம்மோடு மருத்துவர், கல்லூரி மாணவி எல்லோருமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அசாதாரண நிலை காணப்படுகின்றது. பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை பள்ளியிலே. அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ காவல்துறை அதிகாரிகளிலிருந்து இளைஞர்களிலிருந்து மிகப்பெரிய பாலியல் வக்கரம் நடக்கின்றது. ஆபத்தான சூழ்நிலை நோக்கி தமிழ்நாடு சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பார்வை சொல்லுங்க. பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கங்கள். 4 விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. ஒண்ணு இன்னைக்கு ஹோம் மினிஸ்டரா யார் இருக்கா, காவல்துறை யாரு கீழே வராங்க அப்படின்னு. இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் கீழ் ஹோம் மினிஸ்ட்ரி இருக்கு, காவல்துறை அவர்களுக்கு கீழே வராங்க. 2வது, காவல்துறை எப்பவுமே இதே மாதிரிதான் செயல்பட்டு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. முன்னாடி நம்ம பல ஆண்டு காலம் கூட போத்தேவை. முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல, எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்துல, அதற்கப்புறம் இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்துல, அப்போ என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது.
காவல்துறைக்கு என்ன மாதிரி சுதந்திரம் இருக்கிறது, அவர்கள் எவ்வாறு அடக்குமுறை பயன்படுத்த முடிஞ்சது, எவ்வாறு சட்ட வழிமுறைகளை பயன்படுத்தி நடந்து வந்தார்கள், எவ்வாறு நடவடிக்கைகள் எடுத்தார்கள் அப்படின்ற கேள்வி. இதுக்கு அடுத்தது இந்த காவல்துறையினர் அவர்கள்ட்ட இருக்க ரிசோர்சஸ் என்ன, அவர்கள்ட்ட இருக்க பவர்ஸ் என்ன, கோர்ட்ல இன்னைக்கு என்ன அவங்க கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம அப்படி கம்பேரிசனா பார்த்துட்டு இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தவறு நடக்கும் போது அந்த தவறை எவ்வாறு கேள்வி கேட்கிறார்கள், யாரு கேள்வி கேட்கிறார்கள், எவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு கம்பேரிசன் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ம வெறும் டேட்டா, என்சிஆர்பியோட டேட்டா நம்ம ஆண்டாண்டு காலமாக பார்த்து வந்தோம் அப்படின்னா 2011-12 இருந்து 2023-24 இல்ல இப்ப 24க்கு இன்னும் டேட்டா பப்ளிஷ் 23-24 வரைக்கும் நம்ம பார்ப்போம். அப்படி பார்த்தோம்னா இருக்கிறதே வர்ஸ்டான பீரியட் போன 13.5 ஆண்டு காலத்துல இந்த போன ஒரு ஆண்டு தான் அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவையா இருக்கிறது. இல்ல ஒரு ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திமுகவின் ஆட்சி காலம் தான் இருக்கிறதே மோசமான ஆட்சி காலம்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதுக்கு அடுத்தது ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சோசியல் கான்சியஸ் அந்த ஆளுகின்ற கட்சிக்கே இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த கட்சியில இருக்கும் 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்ல மூத்த தலைவர்களே பெண்களை இழிவாக பேசுகிறார்கள். இல்ல அவர்களோட கட்சி கூட்டத்தில் நடக்கும் போதே பெண்களையும் பெண் காவல்துறையினரும் தவறாக நடத்துகிறார்கள். அந்த காவல்துறையினரும் இல்ல பெண்களிடம் தவறாக நடந்துவிட்டால் அதை எவ்வாறு கேள்வி கேட்கிறார்கள், அவர்கள் எந்த தண்டனைக்கு உள்ளாகிறார்கள், அந்த விசாரணை எவ்வளவு நிதானமாக நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். சோ அந்த மாதிரி ஒரு சோசியல் கான்சியஸே இல்லாத அரசியல் கட்சியாக இருக்கிறது, ஒரு சோசியல் கான்சியஸே இல்லாத ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி காலத்தில் எவ்வாறு இதை நிலைநிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. இதுக்கு அடுத்தது அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது காவல்துறையினருக்கு எந்த மாதிரி சுதந்திரம் இருக்கும், இந்த மாதிரி ஒரு இதுல ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. இதே காவல்துறையினர் வேற காலத்தில் ஆக்ட் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படி ஒண்ணும் இல்ல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தா என்ன மாதிரி ஆக்ஷன் வந்திருக்கும், அப்போ ஆட்டோகிராட்டிக்கான ரூலர் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் கேள்வி கூத்தாக்கி இருப்பாங்களே தவிர, ஆனா அன்னைக்கு இமீடியட்டா சேஃப்டிக்கு என்ன தேவையோ அதை உடனே ஆக்ட் பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு கல்லூரிகள்ல சரி, பள்ளி சாலைகள்ல சரி, இல்லாட்டி பெண்களுக்கு வேற இடங்களிலும் சரி, அப்போ உடனடியாக அந்த ஆக்ஷன் இருந்திருக்கும். ஒண்ணும் இல்ல, 2021க்கு முன்னாடி அது ஒரு இளைஞன் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பெண்ணை தவறாக நடத்துகிறான். அதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிற பார்வை இருக்கு. அப்போ அந்த பையனை உடனே அரெஸ்ட் பண்றாங்க, உடனே விசாரணை நடக்குது, உடனே ரிமாண்ட் செய்யப்படுகிறான், உடனே அங்க இருக்க விட்னஸஸ் சேர்க்கப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் அந்த பையன் அவனே ஜெயில தூக்கு போட்டுக்கிறான். ஆனா அது வேற விஷயம். ஆனா எவ்வளவு வேகமாக அந்த ஆக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு வாரத்துக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கலாம், இல்ல அண்ணா நகரா இருக்கலாம், நம்ம எந்த இதுவா இருக்கலாம், இல்ல ஒசூரா இருக்கலாம், இல்ல கோயம்புத்தூரா இருக்கலாம், எல்லாமே பார்த்தோம்னா மீடியா எடுத்து அதை ஒரு பெரிய விஷயமாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீதிமன்றத்துக்கு மற்றவர்கள் எந்த ஒன்று நடவடிக்கையும் எடுக்கல கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் ஆகுது, அதுக்கப்புறம் தான் ரிமாண்ட் ஆகுது. இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாம இருக்கு எல்லா கேஸ்லயும். இதெல்லாம் பரவாயில்ல. திமுக கூட்டத்தில் நடைபெற்ற ஒரு கேலி சம்பவத்தில் இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படல. அது 2 குற்றவாளிகள் யாருன்னு வீடியோகிராஃப் எவிடன்ஸ் இருக்கு. காவல்துறை சார்ந்தவர்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, காவல்துறை பெண்மணி என்னன்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது சிவகங்கை மாவட்டத்தில் எடுத்துப்போம். ஒரு காவல்துறை அதிகாரி, அங்க இருக்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அங்க என்ன மாதிரி போரா ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு விசிகாவை சார்ந்தவர்கள் அவங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்கொயரிக்கு கூப்பிடப்படல, ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் முதலமைச்சர் இருக்கிறார். அவர் கீழே இருக்கிற காவல்துறையினர் செயலி இழந்த செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. எடுத்துக்கிறேன். இதுதான். சரி, நன்றி. டாக்டர் யாழினி, எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு தான். ஒரு ஆளும் கட்சியுடைய பிரமுகர் ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை ஸ்டேஜில் கையை பிடிச்சிருக்கிறார். இந்த கொடூரமான மனநிலை எப்படி வந்துச்சு நினைச்சு பாருங்க. போலீஸ் அதிகாரி, இளம் ஒரு போலீஸ் அதிகாரியை ஆளும் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியோ தொண்டரோ கையை பிடிச்சிருக்கிறார். எல்லா இடங்களிலும் எங்கே பார்த்தாலும் வேலை செய்கிற இடத்துல பணிப்பெண்கள், சினிமா துறையில் எழுத முடியாத அவலங்கள், வறுமையில் போகிற பிள்ளைகள் அட்ஜஸ்ட்மெண்ட், சூப்பர் மார்க்கெட்டில், திருக்கோயில்களில் தாங்கவே முடியல. என்ன தீர்வு?
சரி, இது 4 நிலைப்பாடுகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் நிலைப்பாடு என்னன்னா, முதல்ல வந்து இந்த லீகல் சிஸ்டம்ஸ், அரசு கட்டமைப்புகள் இது வந்து கடினமாக்கப்படும் பொழுது எங்கெங்கெல்லாம் வந்து சலுகைகள் வந்து தேவையில்லாத சலுகைகள் கொடுத்து நிறைய லீகல் சாங்ஷன்ஸ், நிறைய சோஷியல் சாங்ஷன்ஸ், நிறைய வந்து பாரபட்சத்தோடு வந்து செயல்படுகிறது, இது எல்லாம் ஒழிச்சு ரொம்ப கட்டுப்பாடான கடுமையான தண்டனைகளோடு எப்போ இந்த சிஸ்டம்ஸ் வந்து சீர்படுதோ அப்போ மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஒரு பயம் ஏற்படும். அதாவது சமுதாய பொறுப்புணர்ச்சியும் சமுதாய கட்டுப்பாடுகளும் அவர்கள் கட்டமைக்கிற விதிக்குள் செயல்பட வேண்டும் என்பதை திட்ட தெளிவாக மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது ஒரு நல்ல அரசின் கடமையா இருக்கு. எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து அநீதியை சகித்து கொள்கிறோமோ நாம் அதுக்கு துணை போகிறோம், எங்கெங்கெல்லாம் சலுகைகள் மீறப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் சோஷியல் சாங்ஷன்ஸ் வந்து மக்களுக்கு வந்து அநீதி இழைக்கிறதை பொறுத்து கொள்ளுகிறதோ, எங்கெங்கெல்லாம் பணமும் அதிகாரமும் மேலாதிக்கம் செலுத்துகிறதோ, இந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய கடமைகளிலிருந்து தவறுவதற்கு இது ஒரு பெரிய பெரிய வழிகாட்டுதலாய் மாறிவிடுகிறது. இது மக்களுக்கு எப்படி போய் சேருது? ஏன்னா நம்ம நாட்டுல முக்கியமா மக்களுக்காக அரசு, மக்களால் அரசு அப்படின்னு சொல்லும் பொழுது மக்களோடு இன்றியமையாத தேவைகளோடு கூட்டமைப்போடு வாழ்கிற ஒரு அரசாக தான் நம்ம அவங்கள தேர்வு செய்யறோம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில கடுமையா எங்கெங்கெல்லாம் நிலைப்பாடுகள் தேவையோ அங்கெல்லாம் நிலைப்பாடுகள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இது அந்த அரசின் நிர்வாகத்தையும் அது எப்படி வந்து மக்களை பேணி காக்குது என்பதையும் உலகத்திற்கே பறைசாற்றுகிற ஒரு விஷயமாக இந்த விஷயம் அமைகிறது. இரண்டாவது விஷயம் நம்ம பார்த்தோம்னா, இந்த நிர்வாக கட்டமைப்புகள், தனித்தனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எந்த மாதிரி, ஏன் வந்து நிர்வாகத்தை விட அந்த நிர்வாகத்தில் வந்து இருக்கிற பிள்ளைகளோ இல்ல இருக்கிற வறியவர்களுக்கோ நாம் முக்கியத்துவம் செலுத்துவதில்லை. எப்பவுமே அந்த இன்ஸ்டிடியூஷன் நேம் கெட்டு போயிடும், இல்ல அவங்களோட நல்ல ஃபேம் கெட்டு போயிடும் நினைக்கிறோமே தவிர, அங்க வந்து நம்பி படிக்கிற பிள்ளைகளோ இல்ல வறியவர்களோ அவர்களுக்கு நீதி வந்து அநீதி இழைக்கப்படுகிறது, நீதி வந்து பறிக்கப்படுகிறது என்பதை ஏன் நாம் கொடுக்க மறுக்கிறோம்? நம்ம எல்லாருமே வந்து தப்பு செய்தால் அதை தண்டிக்கக்கூடிய இல்லை தட்டி கேட்கக்கூடிய மனப்பான்மையை இழந்து விட்டு வருகிறோம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, சமூகமாவே நமக்கு வந்து ஒரு சமூக அக்கறையோ ஒரு பொறுப்புணர்வோ இல்ல ஒரு கூட்டமைப்பு சிந்தனை வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கூட்டமைப்பு குரல் கொடுப்போம், பக்கத்துல யாராவது ஒரு பொண்ணு கிட்ட சிலுமிஷம் பண்ணா ஏன் சிலுமிஷம் பண்றோம்னு கேட்போம், தட்டி கேட்போம். இப்ப என்னன்னா, எனக்கு என்ன வந்தது, இவங்க சொன்ன மாதிரி தான், வர்ஷினி சொன்னவதான், எனக்கு வரல. ஏதாவது ஒருத்தவங்க ஒரு பிரச்சனை பண்ணா கூட எனக்கு வேலை இருக்கு, என் வேலையை போய் பார்க்கணும், நான் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறோமே தவிர, என் வீடு எரியாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்ல, பக்கத்து வீடு எரிஞ்சா கூட என்னால முடிஞ்சா செய்வேன், எனக்கு அச்சுறுத்தல் வந்து பயம் வந்து அதனால எனக்கு ஏதாவது விபரீதம் வந்துரும் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தீங்கான மனப்பான்மை. ஏன்னா ஒரு சமுதாயத்தில் இருக்கும்பொழுது எது மற்றவர்களுக்கு நடக்கும்பொழுது நம்ம அமைதியா இருக்கோமோ நமக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் ஏற்படக்கூடிய நிலைப்பாடு இருக்கு. ஏன்னா யாரோ ஒரு ரேண்டம் பர்சன், அந்த ரேண்டம் பர்சன் நம்மளுடைய குடும்பத்தாரோ நம்ம நேசிக்கிறவர்களாகவோ இல்ல நம்மளாவோ கூட இருக்கலாம். அப்ப இந்த சமுதாயமாகவே ஒரு பொறுப்போடு அக்கறையோடு ஒரு உத்துணர்ச்சியோடு நாம் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு, அதுவும் இந்த மாதிரி காலகட்டங்கள்ல. மூணாவது வந்து குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க வந்து அன்பு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேரமே இல்லாதனால நம்ம ரொம்ப வந்து பிள்ளைங்களோட நேரம் செலவிடுறதோ இல்ல அந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இயலாமை எல்லாம் என்ன பண்றோம், ரொம்ப செல்லம் கொடுக்கறது அன்பு செலுத்துறதுல மட்டும்தான் நம்ம செயல்படுறோமே தவிர அவங்களுக்கு வந்து சீர்படுத்துதலையும் ஒழுக்க நெறிகளையும் குடும்பங்களிலிருந்தே முக்கியமா மரியாதை செலுத்துதல், பெண்களை எப்படி பார்க்க வேண்டும், பெண்களை எப்படி மதிக்க வேண்டும், எதிர்ப்பாளரனை எப்படி வந்து நாம் பழக வேண்டும் என்பதை குடும்ப அமைப்புகள் இருந்து வந்து பிள்ளைங்க கத்துக்குவாங்க. அந்த இடத்துலயே மரியாதை இல்ல, பெண்களை வந்து ரொம்ப சித்தரிப்புகளே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமா சித்தரிக்கிறது, சோசியல் மீடியாலயும் சரி இல்ல மூவிஸ்ல வந்து சித்தரிப்புகள் பாத்தீங்கன்னா ஆபாசமாய் சித்தரிப்பது தான் பெண்களுடைய வடிவமைப்பு என்கிற மாதிரி அவங்களுடைய அந்த தப்பான மனப்பான்மையை நாம் வளர்த்து விடுகிறோம், கண்டிக்காமல் விடுகிறோம். அதுவே பெரிய தப்பு. ஒரு தப்பை வந்து நம்ம தட்டி கேட்கல இல்ல அவங்களுக்கு மத்த நல்லதை சொல்லலனாலே அவங்க தப்பான வழியில தான் யோசிப்பாங்க. இதுல வேற கூட எக்ஸ்ட்ரா சோசியல் மீடியால நிறைய வந்து போனோகிராஃபி அது இதுன்னு வரும்பொழுது சித்தரிப்புகள் ஒரு பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்கே அவங்க மைண்ட்ல வந்து யாரையுமே அவங்க மரியாதையா அவங்க பார்க்க மாட்டாங்க. கடைசியில தனி மனிதரோட ஒழுக்கம் சார் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம இவங்க எல்லாரையும் குறை சொல்லி பிரயோஜனமே இல்ல. தனி மனிதரோட சுய பரிசீலனை, அதாவது நான் என்ன எப்படி பாக்குறேன், எது பண்ணாலும் பரவாயில்ல, எப்படி வேணா வாழலாங்கிறது கிடையாது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாத்துலயுமே எப்படி வேணா வாழலாங்கிறது வாழ்க்கை கிடையாது. நிறைய இடத்துல பெர்மிஷன் சாங்ஷன்ஸ் கொடுத்து நமக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்குமான அந்த விதிவிலக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த டிஸ்டிங்ஷன் நமக்கு தெரியல, வித்தியாசங்கள் தெரியல. சுய பரிசீலனை,
கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கம் கண்டிப்பா நம்ம பொறுப்பெடுத்துக்கொள்ள மனிதர்களாக நமக்கு முக்கியமான ஒரு கடமையா இருக்கு. ரொம்ப அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தமிழ் சமூகத்திற்கு சிறப்பான நிறைய விஷயங்களை டாக்டர் யாழினி சொன்னீங்க. இதை நம்ம மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏம்மா வர்ஷினி, நிறைவு கருத்தா என்ன சொல்ல போறீங்க ஒரு மாணவியா? ஒரு மாணவியா இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முக்கியமாக நம்ம சமூகத்தில் விக்டிம் பிளேமிங்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனாலேயே என்ன மாதிரி பெண்களாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் வந்துட்டு வெளியே சொல்ல வர்றதுக்கு சொல்கிறாங்க, வெளியே வந்து சொல்லுங்கள் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த விக்டிம் பிளேமிங்காகவே, ஏன்னா நான் இப்போ ஒரு கீழேருந்து ஒரு படிக்கிறதுக்காக வர்றேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்த போய் என் வீட்டில் தெரிஞ்சுன்னா உனக்கு என்னங்கிறது, நீ படிக்கிற வேலை தானே போன, நீயா தான் இந்த மாதிரி இழுத்து கொண்டு வரங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி விக்டிம் பிளேமிங்கை வந்துட்டு நம்ம குறைக்கணும் முக்கியமாக அப்படிங்கிறது. அதுக்கு சமூக கட்டுப்பாடுகளாக இருக்கட்டும், ஆணுக்கு ஒரு கட்டுப்பாடு பெண்ணுக்கு ஒரு கட்டுப்பாடுன்னு சொல்லி வச்சுருக்காங்கல்ல, அந்த விதத்தை அந்த இடத்த உடைச்சா மட்டுமே தான் அது வந்து நம்ம கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போது மேம் சொன்னாங்க என்னென்னா தப்பான, அதாவது பான் வீடியோஸ் பார்க்குற இந்த மாதிரி எக்ஸ்போஷர் வேணும், ஆனால் அது தவறான வழியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க பசங்க. ஸோ அதை வந்து நம்ம சீர்படுத்தணுங்கிறது தான். ஏன்னா அந்த மாதிரி ஏஜில் அவங்களுக்கு தோணும் ஒரு எக்ஸ்போசர் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு அது நார்மலாக நேச்சுரலாக ஏற்பட்டது தான். அதை நம்ம என்ன பண்ணணும்னா எஜுகேஷன் மூலயமா கொண்டு வரதா இருக்கட்டும், செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரணும். ஏன்னா அந்த ஏஜில் எக்ஸ்போசர் தேவை தானே, ஆனால் அவன் சூஸ் பண்ணுற ஏன் அவனா போய் தப்பான வழியில் ஏற்படுத்துறான்னா அவனுக்கு என்ன பண்ணணுன்றே தெரியல, இன்னொருத்தவனால தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறான். ஸோ இந்த மாதிரி செக்ஸ் எஜுகேஷன். ஏன்னா நம்ம யாழினிட்ட ஒரே ஒரு கேள்வி, சுருக்கமான பதில், நேரம் முடிந்தது. போதைப் பொருட்களால் கல்லூரி மாணவர்கள் கேம்பஸில் வர்ற வழியில் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள், அது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? சுருக்கமான கேள்வி. உண்மையிலே இப்போ வந்து போதைப் பொருட்கள் வந்துட்டு பல இடத்துல வந்து ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே முக்கியமாக இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்துட்டு ரொம்ப இதில் வந்துட்டு அடிக்ட் ஆகிட்டு வராங்க. இது வந்துட்டு நிறையா நம்முடைய தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தோம்னா பள்ளிகளுக்கு அருகிலேயே வந்துட்டு நிறைய போதை விற்கிறதெல்லாம் பல ரூபங்கள்ல இருக்கு, பல ரூபங்கள்ல இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு அங்க படிக்கக்கூடிய பசங்களே அந்த ஒர்க்கெல்லாம் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கவலை தரக்கூடியதாக ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் நம்ம நிறைய தான் பேசணும், நேரம் அனுமதிக்கல, ஆனால் நிறைய பேச வேண்டியிருக்கு, நான் நிறைய தான் பேச வேண்டியிருக்கு. ரொம்ப நன்றி சிறப்பான கருத்தை சொன்னதுக்கு. சுபாமா, உங்களோட நிறைவு கருத்தை ரொம்ப சுருக்கமா. சார், அதாவது நம்ம அதிகமான நிதி எந்த துறைக்கு ஒதுக்குறோம்னு பார்த்தா பள்ளி கல்வித்துறைக்கு தான் அதிகமா நிதி ஒதுக்குறோம். ஆனா இங்க பள்ளி கல்வித்துறையில அடிப்படை வசதியான டாய்லெட், குடிநீர், அந்த மாதிரியான ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட இங்க குழந்தைகளுக்கு வந்து சரியா கிடைக்கிறது கிடையாது. அதிகமா நிதி ஒதுக்குறதே அந்த ஒரு துறை வந்து ரொம்ப முக்கியம், அது வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். அந்த இடத்துல கொஞ்சம் பண்பட்டு வளர்ந்தாதான் மாணவர்கள் வந்து நாளைக்கு சமூகத்துல வளம் வரும்போது நல்லவர்களாக வளம் வருவார்கள்ங்கிறதுக்காக அங்க எதுவுமே நம்ம செய்யறது கிடையாது. ரெண்டாவது 6000 கேஸ் பெண்டிங்ல இருக்குங்கிறத பார்க்கும்போது 5000 கேஸ் 20 வருஷத்துக்கு மேலாக இன்னுமே கூட போக்சோ சட்டத்தில் அந்த குற்றங்கள் வந்து பெண்டிங்ல இருக்கு, நிலுவையில இருக்கு நீதிமன்றங்கள்ல. இது வந்து தாமதிக்கப்பட்ட நீதிங்கிறது தான் மறுபடி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்னொரு மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, மேடம் ரொம்ப ரைட்லி செட், நம்ம வந்து இந்த சமூகத்துல பெண்களை எப்படி கொண்டு போய் நிறுத்துறோம். சமீபத்துல ஒரு டீசர் ஒண்ணு வந்தது, நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு பெண் வந்து ஃப்ரீ செக்ஸ் அப்படிங்கறத ரொம்ப சகஜமாக, ஒரு பள்ளி பருவத்துல ஒரு பெண் வந்து ஃப்ரீ செக்ஸ பத்தி பேசுவதையோ இல்ல அடுத்தவர்களுடன் சகஜமாக பயணிப்பதையோ வந்து ரொம்ப ஓப்பனா கேட்கிற மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட சமூகமா நம் சமூகம் பெண்களை தெய்வமாகவும் நதியாகவும் பாரத மாதாவாகவும் வணங்கி இந்த சமூகத்தில் இந்த மாதிரியான டீசர்கள் கூட உங்களுடைய வக்ரங்களை வெளிக்காட்டுவதற்காக நீங்கள் வந்து வக்ரங்களை வெளிக்காட்டுவதற்காக நீங்க அந்த மாதிரி டீசர் கொண்டு வந்து பெண் இனத்தை அவமானப்படுத்துறீங்க. இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். ரொம்ப சிறப்பு. இன்னும் நிறைய பேர் நம்முடைய நேயர்களை இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மருத்துவர் டாக்டர் யாழினி அவர்களும் மாணவி வர்ஷினியும் சமூக ஆர்வலராக அரசியல் விமர்சகர் சுபா பெண்களுக்கு ஏற்படுகிற பல கொடுமைகளை உளப்பூர்வமாக பேசினாங்க. இது சமூகத்திற்கு ஒரு நல்ல செய்தி. அதை போன்று நம்முடைய வழக்கறிஞர் அதிமுகவின் சார்பில் தோழர் இளந்தமிழர் ஆர்வலன் அவர்களும் மெய்யப்பன் ராமசாமியுடைய கருத்தையும் வலுவான நிலையில் வைக்கிறார். அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, தொடராக இப்படிப்பட்ட ஒரு அநீதிகள் பள்ளிகளிலும் பல்வேறு தளங்களிலும் பெண்கள் தங்கள் பாதுகாப்புக்கு ஏற்படுகிற ஒரு அனர்த்தமும் படபடப்பும் அசாதாரண சூழலும் தமிழ்நாட்டில் நிலவுகிறது. இதுதான் இன்றைய செய்தி. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜியா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் மற்றொரு அமர்வில் நான் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.